ஏசியாவோட பணக்கார பட்டியல்ல முதல் இடத்துல இருக்கிறது முகேஷ் அம்பானி தான். அவர் வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டரா இருக்கார். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட மார்க்கெட் கேப் வந்து 21,46,353 கிட்ட இருக்கு. இந்த மொத்த கம்பெனியோட 50% ஆஃப் த ஷேர் வந்து பாத்தீங்கன்னா அம்பானி ஃபேமிலி கிட்ட தான் இருக்கு. இந்த கம்பெனியோட ரெவன்யூ வைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆயில் டு கெமிக்கல் செக்மெண்ட்ல 57%, ரீட்டைல் செக்மெண்ட்ல 23%, டிஜிட்டல் சர்வீஸ் ஜியோல 11% கண்டெயின் பண்றாங்க. இந்த செக்மெண்ட் வைஸ் எந்தெந்த கம்பெனி எந்தெந்த பசங்க வந்து ஹோல்ட் பண்றாங்கன்னு நம்ம பார்ப்போம். முகேஷ் அம்பானிக்கு மொத்தம் 3 பசங்க. இதுல ஃபர்ஸ்டா பார்க்க போறது ஆகாஷ் அம்பானி. இவர் வந்து 22 வயசுல இருக்கும் போதே 2014 அப்போ ரிலையன்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஜியோ லான்ச் பண்ணதுக்கு மேஜர் ரோல் இருக்கு இவருக்கு. இவர் வந்து ரிலையன்ஸ் டிஜிட்டல் பிசினஸ் வந்து பார்த்துட்டு இருக்காரு. அடுத்ததா பார்க்க போறது ஈஷா அம்பானி. இவங்க வந்து 2014ல இருந்து ரீட்டைல் பிசினஸ் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமா ஃபியூச்சர்ல கூட ரீட்டைல் பிசினஸ் வந்து இவங்க தான் பாத்துக்கிற மாதிரி இருக்கு. இது மட்டும் இல்லாம அஜியோ வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. 2014ல இவங்க ரீட்டைல் ரிலையன்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணும் போது ரெவன்யூ வந்து பாத்தீங்கன்னா 4,167 crores தான் இருந்தது. ஆனா இப்போ இந்த கம்பெனியோட ரெவன்யூ வந்து பாத்தீங்கன்னா 3,06,786 crores கிட்ட இருக்கு. அடுத்ததா பார்க்க போறது அனந்த் அம்பானி. இவர் வந்து பாத்தீங்கன்னா ரிலையன்ஸ் பிளாக்ஷிப் ஆயில்ல இருந்து கெமிக்கல் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு லாஸ்ட் 2 இயர்ஸா. இதனால லாஸ்ட் 2 இயர்ஸா ஆயில் டு கெமிக்கல் செக்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அனந்த் அம்பானி கண்ட்ரோல்லையும், செகண்டா ரீட்டைல் செக்மெண்ட் வந்து ஈஷா அம்பானியும், தேர்டா டிஜிட்டல் சர்வீஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆகாஷ் அம்பானியோட கண்ட்ரோல்லையும் இருக்கு. அது மட்டும் இல்லாம முகேஷ் அம்பானி என்னென்ன கம்பெனிஸ் எல்லாம் ஓன் பண்ணியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், ஜியோ ஃபினான்ஸ், ஜஸ்ட் டயல், நெட்வொர்க் 18 மீடியா, டிவி 18 ப்ராட்காஸ்ட், ஹேத்வே கேபிள்ஸ், இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்து ஓன் பண்ணியிருக்காரு. மீடியா ஸ்டாக்ஸும் நிறைய வச்சிருக்காரு. சிஎன்பிசி டிவி, கலர்ஸ், எம்டிவி, ஹிஸ்டரி டிவி, இந்த மாதிரி மீடியாஸும் வச்சிருக்காரு. டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ்லயும் மணி கண்ட்ரோல், நியூஸ் 18, புக் மை ஷோ, இந்த மாதிரி சேனல்ஸ் வந்து வச்சிருக்காரு. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸுக்கு கீழே பல கம்பெனிஸ் இருக்கு. அதுல மெயினான சப்சிடரிஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஜியோ லைஃப், ரிலையன்ஸ் ரீட்டைல், ரிலையன்ஸ் பெட்ரோலியம், நெட்வொர்க் 18, அலாக் இண்டஸ்ட்ரீஸ், ரிலையன்ஸ் லைஃப் சயின்ஸ், ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ். ஓகே, ஒன் பை ஒன்னா இவங்க என்ன பண்றாங்கன்றத பார்ப்போம். இதுல ஃபர்ஸ்டா பார்க்க போறது ஜியோ டிஜிட்டல் லைஃப். இவங்க வந்து டெலிகம்யூனிகேஷன் அண்ட் என்டர்டைன்மெண்ட் செக்டர் 2019ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஜியோ பிளாட்ஃபார்மு கீழே ஒர்க் ஆகிற கம்பெனிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜியோ, ஜியோ ஃபைபர், ஜியோ மார்ட், ஜியோ சினிமாஸ், ஜியோ 7, ஜியோ டிவி, இதெல்லாம் தான் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. செகண்டா பார்க்க போறது ரிலையன்ஸ் ரீட்டைலர்ஸ். இவங்க வந்து குரோசரி, ஃபுட்வேர்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் இந்த பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 2006ல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ரிலையன்ஸ் ரீட்டைலர்ஸ் கீழே ஒர்க் ஆகிற கம்பெனிஸ் வந்து பாத்தீங்கன்னா ரிலையன்ஸ் ஃப்ரெஷ், ரிலையன்ஸ் ஃபுட் பிரிண்ட்ஸ், சி ஸ்கொயர், ஜியோ மார்ட், ஏஜியோ, டன்சோ, உர்பன் லேடர். தேர்டா பார்க்க போறது ரிலையன்ஸ் லைஃப் சயின்ஸ். இவங்க ஒரு ரிசர்ச் ஆர்கனைசேஷன், பயோடெக்காக யூஸ் பண்ற கம்பெனி. ஃபோர்த்தா பார்க்க போறது ரிலையன்ஸ் பெட்ரோலியம். 2009ல இருந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட மர்ஜ் பண்ணிட்டாங்க. பெட்ரோலியம், ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க இவங்க. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்ல ரிலையன்ஸ் பெட்ரோலியமோட பங்கு தான் பெருசு. ஃபிஃப்த்தா பார்க்க போறது நெட்வொர்க் 18. இவங்க வந்து என்டர்டைன்மெண்ட் அண்ட் மீடியா ப்ராட்காஸ்ட் பண்றவங்க. நியூஸ் 18 கீழே ஒர்க் ஆகிற பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டிவி 18 ப்ராட்காஸ்ட், வியாகாம் 18, கேபிட்டல் 18, இவங்க எல்லாருமே நெட்வொர்க் 18 ஒர்க் ஆகிற கம்பெனிஸ். சிக்ஸ்தா பார்க்க போறது அலாக் இண்டஸ்ட்ரீஸ். இவங்க வந்து 1986ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம ரியல் எஸ்டேட்லயும் இருக்காங்க. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியோட ரெவன்யூ வந்து பாத்தீங்கன்னா 2024ல 9,01,64 crores கிட்ட இருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து 2024ல 78,633 crores கிட்ட இருக்கு. ஷேர் ஹோல்டிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொமோட்டர் வந்து 50%, எஃப்ஐஐ வந்து 22%, டிஐஐ வந்து 17%, பப்ளிக் வந்து 10% ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க.